மெயின் ஒரு ஓவியராக இருக்கிறப்போ இந்த ஓவியம் அப்படின்ற மீடியம்ல இருந்து ஏன் வந்து ஃபிலிமுக்கு வரணும் அப்படின்றத வந்து அந்த படங்கள் பார்த்ததுக்கு தான் எனக்கு வந்து தெரிஞ்சது. ஸோ நம்ம வந்து படம் எடுத்தா நம்முடைய பிரச்சனைகளை வந்து பிரதிபலிக்கலாம், நம்ம லைஃப்பை வந்து பேசலாம், நம்மளுடைய சொல்லப்படாத கதைகளை வந்து நம்ம வந்து சினிமாக்குள்ள சொல்லலாம். அந்த சினிமா வந்து ரொம்ப ஒரு பாப்புலரா பவர்ஃபுல்லான மீடியமா எனக்கு வந்து இருக்கு. அந்த மீடியமா நம்ம வந்து கையில எடுக்கிறப்போ நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம சொல்லப்படாத அந்த வரலாறை மக்கள்கிட்ட ஈஸியா கொண்டு போய் சேர்க்கிற ஒரு டூலா இந்தியாவில் சினிமா இருக்கிறதுனால தான் நான் சினிமாவை தேர்ந்தெடுத்தேன். சினிமாவை நான் தேர்ந்தெடுத்தேன், சினிமா என்ன தேர்ந்தெடுக்கல. நான் அதை வந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஏன்னா இங்கே சொல்லப்படாத கதைகள் நிறைய இருந்தது, எழுத்து வடிவிலே எழுதப்படாத கதைகள் இருந்தது, வரலாற்றிலேயே குறிக்கப்படாத நிறைய பகுதிகள் இருந்தது. வரலாறு படிக்கிறப்போ என்னுடைய அந்த வரலாற்றில் நான் யார் என்பது எனக்கு ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருந்தது. இந்த வரலாற்றில் நான் ஏன் வந்து இப்படி இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, என்னோட சேர்ந்த மக்களுக்கு ஒரு பெரிய பகுதி மக்களுக்கு ஏன் இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, ஏன் வந்து இங்க ஒரு செப்பரேஷன் இருக்கு, ஏன் இங்க இவ்வளவு பாகுபாடு இருக்கு, ஏன் இங்க இவ்வளவு பிரிவினை இருக்கு, இந்த கேள்விகளுக்கான பதில வந்து வரலாற்று ரீதியா நம்ம தேடுறப்ப பாத்தீங்கன்னா வரலாறு என்பதே வந்து ஒன் சைடடா இருக்கு. வரலாறு வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சைட்ல இருந்து பேசவே இல்லை, அவங்களோட லாங்குவேஜ் இல்லவே இல்லை, அவங்களோட குறிப்புகள் இல்லவே இல்லை. ரொம்ப தேடி தேடி வந்து நம்ம பார்க்குறப்ப வந்து நமக்கு வந்து ஏமாற்றம் தான் மிஞ்சுது. அதுபோலதான் சினிமாக்கள்லையும் என்ன மாதிரியான படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க, ஏன் இப்போ இந்த மாதிரியான மக்களுடைய லைஃப்பை வந்து பேசவே இல்லை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு தேடலோடு தான் நான் வந்து வந்தேன். குறிப்பா வந்து பாபாசாஹேப் அம்பேத்கருடைய தீண்டப்படாதவர்கள் யாருன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தை படிக்கிறப்பதான் ஒரு ஆய்வாளன், ஒரு வரலாற்று ஆய்வாளன் மறைக்கப்பட்ட வரலாறை ஏன் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு, வரலாறு என்பது இங்க என்னவா இருக்கு, வெறும் வந்து வரலாறு என்பது மரபிரியா வந்து இல்ல வந்து இங்க ஏற்கனவே வந்து கல்வெட்டுகள்ல குறிக்கப்பட்ட எழுத்துக்கள் மட்டும்தான் வரலாறா, அல்லது சொல்ல விடாம மறைக்கப்பட்ட வரலாறை நம்ம எப்படி வந்து திருப்பி உருவாக்கி கொடுக்கிறது. சோ ஒரு வரலாற்று ஆய்வாளனுக்கு அவருடைய உணர்வும் அவருடைய கற்பனையும் எவ்வளவு முக்கியம். அப்படி இருக்கிறப்ப அந்த உணர்வு அப்படின்றது வந்து தான் சொல்லப்படாத இருக்கிற பக்கங்களை தேடி கண்டுபிடித்து தன்னுடைய கற்பனையினுடைய உத்தியால அதை மீள் உருவாக்கம் செய்யறது வந்து இந்த சமூகத்துக்கு மிக முக்கியமான தேவை அப்படின்றது வந்து அவர் ஒரு டிக்ளேர் பண்றாரு. சோ அந்த வரலாற்றின் தேவையை என்னுடைய திரைப்படத்தின் மூலமாக நான் தேடுகிற ஒரு மாணவனாக, ஒரு வரலாற்று ஆய்வாளராக நான் இருப்பதை வந்து நான் இங்க வந்து உங்களுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லிக்கிறேன். சோ